கொஸ்டின் நம்பர் 2. ஒரு பின்னத்தின் பகுதியை மற்றும் தொகுதியின் கூடுதல் 12. அப்பின்னத்தின் பகுதியுடன் 3ஐ கூட்டினால் அதன் மதிப்பு அரையாகும் எனில் அப்பின்னத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. The sum of the numerator and denominator of fraction is 12. If the denominator is increased by 3, the fraction become half. Find the fraction கொடுத்துருக்காங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா? லெட் த ஃப்ராக்ஷன் வந்து எக்ஸு ஒய்ன்னு எழுதிக்கிறேன். அது என்ன பின்னம்னு தெரியாது. ஸோ எக்ஸு ஒய்ன்னு எழுதிக்கிறேன். நியூமரேட்டர் வந்து எக்ஸு, டினாமினேட்டர் வந்து ஒய். புரிஞ்சுதுங்களா? ஸோ சம் பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ எக்ஸை ஒய்யை சம் பண்ணுறோம். நியூமரேட்டர் ப்ளஸ் டினாமினேட்டரை சம் பண்ணால் எனக்கு 12 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12. இது என்னோட ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ டினாமினேட்டர் இன்க்ரீஸ்டு பை 3. 3 இன்க்ரீஸ் பண்ணால் அதோட வேல்யூ ஆஃபாக சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸு டினாமினேட்டரோட 3 இன்க்ரீஸ் பண்ணுறேன். 3 இன்க்ரீஸ் பண்ணால் எனக்கு வந்து ஆஃபாக சேஞ்ச் ஆகும். அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு இந்த இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் கொண்டுட்டு வரேன். கொண்டுட்டு போனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஒய் ப்ளஸ் 3 2xன்னு வரும். ஸோ 2xா? ஸோ எக்ஸ் வேல்யூவில் ஒரு எக்ஸ்ஒய் வேல்யூவில் ஒரு ஹோல் நம்பரில் ஒரு பக்கம். அப்போ 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 2. ஸோ 1 கிடச்சிருச்சு, 2 கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸ்ஒய் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாமா? நெக்ஸ்ட் அதை தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் 1 and 2 எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, 2x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3. இது கேன்சல் ஆயிரும். இது ஆட் பண்ணால் 3x ஈக்குவல் டு 15. எக்ஸ் ஈக்குவல் டு 15 டிவைடட் பை 3 5. எக்ஸ் ஈக்குவல் டு 5 தான் இதோட வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு 5ங்கிறது என்ன? ஈக்குவேஷன் 1ல் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, 5 ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12, y equal to 12 minus 5 add பண்ணா 7. So the fraction is x divided by y equal to 5 divided by 7. இதுதான் இதோட final answer. புரியுதுங்களா?